மதிப்பு மிகுந்த அவையோர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பம்பரம் சுற்றும் போது மனசும் பம்பரமா சுற்றும். கோழிக்கா தெரிக்கும் போது தவளையாக மனசு தாவும். கிட்டிப்புல் அடிச்சு மேல எழுப்பி புல்ல போடும்போது பறவையை போல மனசு பறக்கும். இதையெல்லாம் இன்றைய தலைமுறை இழந்து விட்டார்கள். இப்போ இதுல இருந்தெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு அந்த கல்வியில பாடத்துல ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு அதற்காகத்தான் இந்த கதையை சிறார்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த கதை வாசிக்கும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் ஸ்ட்ரெஸ் பூரா அப்படியே தளர்வாகி ரிலாக்ஸ் ஆயிடுறான். அவனுடைய கற்பனை வளம் அப்படியே விரிவடைஞ்சு போகுது. மெமரி பவர் அதிகமா வருது. இப்போ இந்த செல்லை பத்தி எல்லாம் இப்போ பேசினாங்க. எவ்வளவுதான் ஒரு நல்ல விஷயமாக பிடிச்ச விஷயமாக இருந்தாலுமே நீங்க ஒரு மணி நேரம் செல்லை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஆர்வமா பாக்குறீங்க, டைம் வேக வேகமா போகுது. அந்த இதை பார்த்து முடிச்ச உடனே உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்னா அமைதி இழந்துதான் இருக்கும். ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்க. நீங்க அந்த பார்த்து முடிச்ச உடனே மற்றவர்களோட ஒரு உரையாடணும், பேசணும், அல்லது ஒரு செயல் செய்யணும்னாலும் கூட அதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி உறங்குவதற்கு முன்னால செல்லு பார்த்தோம்னா நிச்சயமா தூக்கம் ரொம்ப நேரம் வராது. காரணம் என்ன அப்படின்னா இரவு ஒரு 10 மணிக்கு நம்ம தூக்கம் வருவதற்கு காரணமான அந்த மெலட்டோனின்கிற ஹார்மோன் சுரக்கும். இந்த செல்லு பார்க்கும் பொழுது அந்த ஹார்மோன் சுரக்காது. தூக்கம் வர்றதுக்கு நெடு நேரம் ஆகி போயிடும். இப்போ சில விஷயங்களை கடந்து போயிடுறேன்னு நினைக்கிறேன். இப்போ சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். அப்போ இப்போ அதுக்கும் கதை வாசிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த திரைக்காட்சி பார்ப்பதற்கும் டிவி பார்ப்பதற்கும் விட இந்த கதை வாசிப்பு அதிகம் ஈர்ப்பு உடையது, உயர்வானது அப்படின்னு சொல்லி இந்த உளவியல் சொல்லுது. தியேட்டர்ல உட்காந்துட்டு இருப்பீங்க, நிறைய இருப்பாங்க. அந்த காட்சி ஒரு வன்முறை காட்சி நடக்கும், அல்லது ஒரு பழி வாங்குற காட்சி. டிவிலையும் அப்படித்தான் வஞ்சம் தீர்க்கிற காட்சிகள் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது நம்ம உணர்வும் நம்ம மனமும் அந்த நிலைக்கு நம்ம போவோம். அந்த காட்சிகள் நமக்குள்ள பதிவாகும். அதே மாதிரி ஒரு சூழலை நம்ம குடும்பத்திலேயோ நண்பர்களுடைய நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அந்த ஏற்கனவே பதிவான ஒரு அந்த ரௌத்ரம் அந்த நேரத்துல வெளிப்படும். நம்மளையும் மீறி பண்ணிட்டு அப்புறமா ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, வஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையவையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு இது. ஆனா அதே இது நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகும்? நம்ம மூளை என்ன செய்யும்? அந்த கதையில் உள்ள கதாபாத்திரத்தை நம்ம அப்படியே வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு பாத்திரம், ஒரு மனிதர் நம்ம கூட நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்போ நம்ம தனிமையா இல்லை, நம்ம கூட ஆள் இருக்காங்கிற அப்படிங்கிற உணர்வுக்கு அந்த கதை நமக்கு கொண்டு வருது. நம்ம யாராவது ஏதாவது செஞ்சா, இப்போ கடை வழியா போயிட்டு இருக்கோம், பஜார் வழியா போயிட்டு இருக்கோம், கடையில் அப்போதான் சூடா பஜ்ஜி போட்டிருக்கான், ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சட்னியோட. இன்னொருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தோன்னே நம்மளும் பஜ்ஜி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம், பக்கத்துல போய் போடி நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம். என்ன செய்தாங்களோ அதை நம்ம செய்யணும்னு நம்ம தோணும். அதே தான் நம்ம வாசிக்கும். இது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளவோ நூல்கள் வருது, இதுல நல்ல நூல்களை தேர்வு செய்து படிக்க வேண்டும். நிறைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் கூட வரும். அதெல்லாம் நீங்க நூல் தேர்வு செய்யும்போது பார்க்கணும். அப்ப அந்த பார்த்த ஒருத்தர் செய்யறதை நம்ம உடனே செய்யறது தான் நம்ம மூளையில அந்த மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிற அந்த செல்கள் அந்த செய்ய வைக்குது. வாசிக்கும் பொழுது அதை அது செயல்பாட்டுக்கு உண்மையாகவே அது கொண்டு வருது. இந்த விஷயத்தை தான் இந்த பல அமைப்புகளும் அரசியல் கட்சி சார்ந்த பல இயக்கங்களும் தன்னுடைய பிரச்சாரங்களை, கொள்கைகளை கதைகள் மூலமாக மக்களிடம் கொண்டு போகிறார்கள். குழந்தைகளுக்கு எப்பவுமே கதைகள் பிடிக்கும். அதே மாதிரி எப்பவுமே நம்ம கிட்ட சொல்றதுக்கு குழந்தைகளிடம் கதைகள் இருக்கும். அதை
கேட்பதற்குத்தான் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து இங்க பேசுறத நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த முதல்ல பேசின பிரம்மகுமார் ராமராஜ் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது, இன்றைக்கு உலகம் வந்து அந்த மருந்து அப்படிங்கிறதுல முதல் இதை விட்டுட்டு 2வது மறுமுந்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு எல்லாமே காரணம் இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை எடுத்துக்கலாம், உணவு பழக்கம் எடுத்துக்கலாம், வாழ்க்கை முறைகள், லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த நானும் ஒளிமலர் இந்திராமா பேசும்போது சொன்னாங்க, பட்டாம்பூச்சிக்கு சொன்னாங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம எங்கேயா போனோம்னா யாராவது சில நேரங்களில் நம்மளை திட்டிடுறாங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்மளை அறியாமலே சில நேரம் வந்து கோபம் வந்துடுது, சில ஏதாவது வார்த்தைகளை பேசிடுறோம், கேட்குறவங்க வந்து வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஆகிறது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம மனசுல ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை, பல அனுபவங்களின் மூலமாக ஜெனட்டிக்காக நமக்கு உள்ள உள்ளதுதான் அந்த நேரத்துல வந்து வெளிப்படுது. இதை கதைகள் மூலமாக நல்ல பாத்திரங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பேசும்போது இந்த மாற்றங்கள், இந்த ஒரு முன் யோசனை, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு அமைதியாகக்கூடிய, ஒரு சாந்தமாகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கதைகள் தான் ஏற்படுத்துகிறது. அடுத்து இந்த அருமையா பேசினாங்க, இந்த திருநாவுக்கரசு மதுரை ஐயா வந்து பேசினாங்க, கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த விஷயம் ஒன்று சொன்னாங்க, இந்த எழுதுனது வந்து குழந்தை மனம் இல்லை, குழந்தையாகவே மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொன்னாப்புல. நான் வந்து மற்ற கதைகள், சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். இந்த சிறார் இலக்கியம் நான் எழுதின இது ஒரே ஒரு நூல் மட்டும்தான். 14 கதைகள் இருக்கு. அப்ப என்னை உதயசங்கர் தான் எழுத சொன்னாரு. எழுத சொல்லும்போது எனக்கு இது எப்படி எழுதுறது, என்ன பண்றது ஒன்றும் தெரியல. சரி எழுதுவோம், குழந்தைகளுக்காக எழுதுவோம், ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் உட்காரும் பொழுது மிக குறைந்த நேரத்துல ஒரு 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், சில கதைகள் 4 மணி நேரம், இந்த இதுலயே வந்து பெரும்பாலான 14 கதையை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் ஒரு சிறுகதை எழுதணும்னாலும் கூட குறைந்தது 7 நாள்ல இருந்து 15 நாள் வரை கூட ஆகும். அபூர்வமாக 2-3 நாள்கள்ல எழுதக்கூடிய கதைகள் வந்திருக்குங்க. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றது, அது வந்து அந்த மற்ற படைப்புகள் எழுதும் பொழுது அதுக்கு அந்த மூடுக்கு நம்ம போகணும். யாராவது நம்மளை ஏதாவது பேசிடக்கூடாது, ஏதாவது திட்டிடக்கூடாது, வீட்டில் எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த மூடு, ஒரு அமைதியான மூடுக்கு தான் அந்த எழுத்துக்கு நம்ம போவோம். ஆனா சிறார் கதைன்னு நம்ம எழுத உட்காரும் பொழுது அவ்வளவு லேசுல என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், அவ்வளவு லேசுல போகவே முடியாது. எளிமையாக ஒரு 3.5 மணி நேரம், 4 மணி நேரத்தில் எழுதிட்டாலும் அந்த கதைக்குள்ள போவதற்கு நான் பல நாட்கள், வாரங்கள் வந்து காத்திருக்க வேண்டி இருந்தது.